தினமும் இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடித்தாலோ அல்லது இட்லி தோசை செய்ய மாவு இல்லைனாலோ டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்கிற இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிற எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 வத்தல் பாதி பல்லாரியை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடுங்க. இப்போது 2 நல்ல பழுத்த தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது லைட்டாக வதக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக விட்டுடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்ததும் இதோட அரை கப் அளவுக்கு தேங்காய், கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரையும் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான தாளிப்பு சேர்த்துடுங்க. அவ்வளோதான், இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான சட்னி ரெடி. இனி பிரேக்ஃபாஸ்ட்டை பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் 1 கப் ரவை, அரை கப்பு கோதுமை மாவு, அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுங்க. கூடவே ஒரு உருளைக்கிழங்கை தொலைச்சி விட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு 1 கப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட பாதி கேரட்டை துருவி சேர்த்துருங்க. கூடவே பாதி பல்லாரியும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லிக்கீரையும் நறுக்கி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா அரை டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ அடுப்பில் ஒரு தடுக்கா பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 கரண்டி மாவு ஊற்றிட்டு மூடி போட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சு வேக வைங்க. இந்தளவுக்கு நல்லா உப்பெல்லாம் வந்ததும் கரண்டியால் எடுத்துட்டு இதை திருப்பி போட்டுடுங்க. அடுத்த பக்கம் செவந்ததும் இதை வெளியில் எடுத்துருங்க. இது போலவே மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தடுக்கா பேன் இல்லைன்னா ஆப்பச்சட்டிலையும் மாவு ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். இது வெளியில் சாப்பிட்றதுக்கு மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.